கரூர் காவைக்காவுடைய பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணை நடந்துகிட்ருக்கு. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா மிகவே நிலக்குலை வச்சுன்னு சொல்லலாம். இந்தியா முழுக்கவும் அனைத்து தரப்பையும் மனதையும் உலுக்கி எடுத்துன்னே சொல்லலாம். இந்த வழக்கு பார்த்திங்கன்னா தற்போது சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணையின் போது பரபரப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு ஒரு அதிரடியான உத்தரவை சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ நடவடிக்கையை சுப்ரீம் கோர்ட் அமர்வுகளில் நேரடியாக கண்காணிக்கும். அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையான குழு அந்த சிபிஐ நடவடிக்கையை கண்காணிப்பாங்க அப்படின்னு ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த உத்தரவு பார்த்திங்கன்னா தாவேகாவினருக்கு ஒரு ஆதரவளிக்கும் விஷயமாக தான் அமைந்திருப்பதாக அரசியல் நோக்கில் கருதுகிறாங்க. அவங்க கேட்டபடி சிபிஐ விசாரணை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணை விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.